அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் வீரா. இன்றைய தினம் என்பது அன்பையும் பாசத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய, மகிழ்ச்சியான மனநிலையும் சிறப்பாக்கி தரக்கூடிய, இனிமையான நல்ல நினைவுகள் அனைத்தும் நிறங்கள் மாறாமல் இருக்கக்கூடிய, நவ கிரகங்களின் நல்லாசையும் சேர்த்து தரக்கூடிய ஒளிமயமான நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று குரோதி வருடம் சித்திரை மாதம் 5வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி 2024வது வருடம். இன்று வியாழன் கிழமை. இன்றைய கிழமையினுடைய கிரகம் குரு கிரகம். இன்றைய தினத்தை அதிகாரம் செய்து ஆதிக்கம் செய்து நம் அனைவரையும் வழிநடத்தக்கூடிய கிரகமாக இருப்பவர் குரு கிரகம். இந்த குரு கிரகத்தின் அதிதேவதையாக நம் அனைவராலும் வணங்கி வரப்படக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. இன்றைய தினம் நாம் அனைவரும் நன்மைகளை நோக்கி பயணம் செய்வதற்கு தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்வது என்பது நம் அனைவருக்கும் சிறப்பை தரும் வண்ணமாக அமையும். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 7:56 வரை கடகராசியில் இருக்கக்கூடிய புதனின் நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரமும், அதற்கு அடுத்து அதாவது இன்று காலை 7:56 பிறகு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். அதாவது இன்று காலை 7:56 பிறகு ராசியும் மாறுகிறார், நட்சத்திரமும் மாறுகிறார். அடுத்து இன்றைய தினத்துடைய திதி என பார்க்கும் பொழுது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 10ஆம் திதியான கிருஷ்ணபட்ச திதி தசமி திதி இன்று இரவு 8:35 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து 11ஆம் திதியான அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 11ஆம் திதியான ஏகாதசி திதி நடைமுறைக்கு வரும். அடுத்து இன்றைய தினத்துடைய நல்ல நேரத்தை பார்ப்போம். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் என்பது காலை 10:30 முதல் 11:30 வரை நடைமுறையில் இருக்கிறது. இன்றைய தினத்துடைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், யமகண்டம் என்பது காலை 6 மணி முதல் 7:30 வரையும், குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை நடைமுறையில் இருந்து நம் அனைவரையும் ஆட்சி செய்கிறது. இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி என்பது காலச்சக்கரத்திற்கு 10ஆம் வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியாக அமைந்திருக்கிறது. மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியனின் உத்திராட நட்சத்திரம் இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய காலச்சக்கரத்திற்கு 5ஆம் இடமாகிய நெருப்பு ராசியான சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் காலை 7:56 பயணம் செய்ய இருக்கிறார். இந்த பயணம் நம் அனைவருக்கும் எந்த வகையான நற்பலன்களை கொடுக்க இருக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். சிம்ம ராசி என்பது 5ஆம் இடமாகிய புத்திரஸ்தானமாக அமைந்திருக்கிறது. இந்த புத்திரஸ்தானத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது சிறப்பான நற்பலன்களாக உங்களுக்கு அமைகிறது. உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தரக்கூடிய வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த மருத்துவ செலவுகள் அனைத்தையுமே படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பாக செயல்பட இருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களது ஆயுளையும் சிறப்பாக்கி தருவார், ஆரோக்கியத்தையும் சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாக செயல்படுவார் சந்திரன். உங்களது வீட்டின் அதிபதியின் இன்றைய நற்பலன்களை பார்க்கும் பொழுது கும்பம் ராசியில் லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்பம் ராசியில் செவ்வாய் பயணம் செய்கிறார். தொழில் ரீதியாக நற்பலன்கள் என பார்க்கும் பொழுது சொந்த தொழில் மற்றும் கூட்டு தொழில் செய்து வரக்கூடிய மேசம் ராசியில் பிறந்து வளர்ந்த முதலாளிகளுக்கு உங்களது வாடிக்கையாளர்களின் அதிக வருகை என்பது சிறப்பாக இருக்கப் போகிறது. சிறப்பான வாடிக்கையாளர்களின் வருகையினால் லாபமும் நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. ரிஷபம் ராசியில் பிறந்த அன்பர்களே, சுகஸ்தானத்தின் நற்பலன்களை சந்திரன் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறார். இன்றைய தினம் அதாவது
இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் இது போன்ற யோகங்களை கொண்டு வந்து தர இருக்கிறார் இன்றைய தினம். இதன் காரணமாக சுகபோகமான வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய தினம் அமைகிறது. உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள். லாபஸ்தானத்தில் இருக்கிறார் சுக்கிரன். லாபஸ்தானம் என்பது உங்களுக்கு சிறப்பான நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய வீடு மீனம் ராசி. மீனம் ராசியிலிருந்து உங்களுக்கு வேலை தொழில் ரீதியாக வெற்றிகள் வந்து சேரும். அந்த வகையில் ரிஷபராசியில் பிறந்து வளர்ந்த வேலையில் இருக்கக்கூடிய மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய போட்டியாளர்களை வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக சிறந்த நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்கிறது அன்பர்களே. மிதுனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, தைரியங்களை கொண்டு வந்து தரக்கூடிய சிம்ம ராசியின் பலன்கள் இன்றைய தினம் உங்களை நோக்கி வருகிறது. பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் எந்த ஒரு செயல் செய்யும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தடைகளும் தடங்களும் வருவது என்பது இயற்கையான செயல்பாடு. அதன் வகையில் 3ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் என்பவர் இன்றைய தினம் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் அனைத்தையுமே தடங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு சிறப்பான மனோபலத்தை கொடுத்து நீங்கள் எந்த இலக்கை அடைவதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த இலக்கை அடைவதற்கான சிறப்பான செயல்பாடுகளை மட்டும் தராமல் அதோடு சேர்த்து மன மகிழ்ச்சியையும் தந்து இன்றைய தினத்தை உங்களுக்கு சிறப்பாக்கி தருகிறார் சந்திரன். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள். மீனம் ராசியில் தொழில் ஸ்தானத்தில் புதன் உங்கள் வீட்டின் அதிபதி அமர்ந்து இளைஞர்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவையும் பொருளாதார ரீதியான அனுகூலங்களையும் சிறப்பாக கொண்டு வந்து தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. கடகம் ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களே, இன்றைய தினம் 2ஆம் இடம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசியின் குடும்பஸ்தானத்தினுடைய பலன்கள் வர இருக்கிறது. பொதுவாக 2ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் அந்த ராசிக்காரர்களுக்கு கையில் பணம் என்பது புழக்கத்தில் அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கடன் வகையில் உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் வரவேண்டிய நேரத்தில் சிறப்பாக வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. குடும்பஸ்தானத்தின் நடைமுறை பயணம் எதிலுமே நீங்கள் சுயமாக செயல்படக்கூடாது. உங்களது குடும்ப உறுப்பினர்கள் இணைத்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சிறப்பாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய விதத்திலும் அமையும். உங்கள் வீட்டின் அதிபதி சந்திரன் இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய பொருளாதார ரீதியான நற்பலன்கள் என்பது மிகவும் சாதகமான நிலையில், அதாவது உங்களது அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கொண்டு வந்து தருவார் உங்கள் வீட்டின் அதிபதி. சிம்மம் ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவுடைய மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்வது என்பது இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய விதமாக அமைகிறது. அதாவது உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மன மகிழ்ச்சியையும் 2 மடங்காக்கி தரக்கூடிய வகையில் சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். உங்கள் வீட்டின் அதிபதி இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள். 9ஆம் இடமாகிய சுபஸ்தானத்தில் மேச ராசியில் இருந்து பயணங்கள் வழியில் சிறப்பை தருகிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. அதாவது வெளிநாடு செல்லக்கூடிய வெளியூர் தொடர்பாக வேலை தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான நற்பலன்களை உங்களுக்கு சாதகமான வகையில் நற்பலன்களை கொண்டு வந்து தர இருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைய தினம் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கப் போகிறது அன்பர்களே. கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே, சிம்ம ராசி என்பது உங்களுக்கு இரகசிய ஸ்தானமாக அமைந்திருக்கிறது. இரகசிய ஸ்தானம் மட்டுமல்ல, இறை வழிபாட்டையும் சிறப்பாக தரக்கூடிய பக்திமயமான நாளாகவும் இன்றைய தினம் அமைய இருக்கிறது.
இதன் தொடர்பாக கப்பல் அல்லது விமானம் மூலம் தொலைதூர இடங்களுக்கு புனித யாத்திரை போன்ற ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் சந்திரன். இன்றைய தினம் உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள்: மாணவ மாணவியர்களுக்கு 7ஆம் இடத்தில் கும்ப ராசியிலிருந்து காலச்சக்கரத்திற்கு 11ஆம் இடமாகிய கும்ப ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி அமர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு தாங்கள் விரும்பக்கூடிய பாடங்களில் அதிக அளவு கவனங்களை செலுத்தி அந்த பாடங்களில் முதல் மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருவார் உங்கள் வீட்டின் அதிபதி புதன். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே, லாபஸ்தானத்தின் நற்பலன்கள் சிநேகிதஸ்தானம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசியிலிருந்து இன்றைய தினம் உங்களுக்கு வர இருக்கிறது. இன்றைய தினத்துடைய வேலை அமைப்பை பார்க்கும் பொழுது நீங்கள் விரும்பக்கூடிய, அதாவது துலாம் ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களே, நீங்கள் விரும்பக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பிடித்த மாதிரியான வேலையில் சேரக்கூடிய அமைப்பை தருகிறார் சந்திரன். இன்றைய தினம் உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன் தரக்கூடிய நற்பலன்கள்: வீட்டின் அதிபதி 6ஆம் இடமாகிய மீனம் ராசியில் அமர்ந்து சந்திரன் செல்லக்கூடிய 11ஆம் இடத்தையும் இணைத்து கொண்டு உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறப்பை தர இருக்கிறார் அன்பர்களே. அதாவது 6வது வீடும் 11வது வீடும் இணைந்து செயல்படும் பொழுது உடல் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக மருத்துவமனையில் அட்மிட் ஆகி வைத்தியம் பார்த்து வரக்கூடிய துலாம் ராசியில் பிறந்த ஜாதகக்காரர்கள் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தை அமைத்து தருகிறார் உங்கள் வீட்டின் அதிபதியும் சந்திரனும். விருச்சிகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, ஜீவனஸ்தானத்தின் நற்பலன்களை இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசியிலிருந்து இன்றைய தினம் உங்களுக்கு வரக்கூடிய பண வரவுகள் என்பது உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய அளவிற்கு சிறப்பான பணவரவாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள்: 4ஆம் இடமாகிய கும்ப ராசியில் சுகஸ்தானத்தில் அமர்ந்து உங்களின் பொருளாதார நிலை மேன்மை அடைவதற்கு, சகல விதத்திலும் ஏற்றங்கள் பெறுவதற்கு நல்ல வகையில் நல்ல வழியில் செயல்பட இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. அதன் காரணமாக இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பாக கடந்து செல்ல இருக்கிறீர்கள். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களே, தர்மஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு சிம்ம ராசி. தர்மத்தின் வழியில் உங்களை செயல்பட வைக்கக்கூடிய அனைத்து வகையான நற்பலன்களும் சிம்ம ராசியிலிருந்து உங்களுக்கு வந்தடையும். அதோடு மட்டுமல்ல, 2வது திருமணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சிம்ம ராசிதான் அனைத்து வகையான ஏற்பாடுகளும் உங்களுக்கு செய்து தரும். இன்றைய தினம் 9ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் முதல் திருமணம் விவாகரத்து ஆகி ஒரு முடிவுக்கு வந்து 2வது திருமணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2வது திருமணம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய பேச்சு வார்த்தைகளுக்கும் அதன் செயல்பாடுகளுக்கும் ஈடுபாடுகளுக்கும் இந்த நாள் என்பது சிறப்பான நற்பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள்: குரு பகவான் சுபஸ்தானத்தில் மேச ராசியில் அமர்ந்து வெளிநாடு வேலை தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வகையான முயற்சிகளுக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய அமைப்பாகவும், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் செயல்பட இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி குரு. மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு சிம்ம ராசி. இந்த வீட்டிலிருந்து எதிர்பாராத வகையில் எந்த ஒரு செயல்பாடுகளும் உங்களுக்கு வந்தடையும். 8ஆம் வீடு நடைமுறையில் இருக்கிறது. அதாவது சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க மாட்டீர்கள், அந்த செயல் நடந்துவிடும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள், அந்த செயல் நடக்காமலே போய்விடும். அந்த வகையான எதிர்மறையான செயல்பாடுகளை கொண்ட வீடு சிம்ம ராசி. இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தினால் நீங்கள் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பது என்பது சிறப்பான நற்பலன்கள் கொடுப்பதாக அமையாது. அதே போல் முன்ஜாமீன் அளிப்பது, இது போன்ற செயல்பாடுகளை
இன்றைய தினம் நீங்கள் தள்ளி வைப்பது என்பதுதான் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இன்றைய தினம் உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள். 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் சனி அமர்ந்து கும்ப ராசியில் அமர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சமயோஜித புத்தியின் காரணமாக இந்த நாளை நீங்கள் சிறப்பாக கவனமோடு கடந்து செல்வதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறார் உங்கள் வீட்டின் அதிபதி சனி பகவான். நமக்கு ஏதாவது ஒரு வகையில் துன்பங்கள் துயரங்கள் வரும்பொழுது நாம் நாடி செல்வது இறைவனை ஒருவனைத்தான் நாம் நாடி செல்கிறோம். அந்த வகையில் 8ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினத்தை மகர ராசி அன்பர்கள் தெய்வ வழிபாடு செய்து சிறப்பாக கடந்து செல்வது என்பது உங்களுக்கு நற்பலன்கள் தருவதாக அமையும். அந்த வகையில் இன்றைய தினத்தை ஆதிக்கம் செய்து வழிநடத்தக்கூடிய தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை நீங்கள் வணங்கி வழிபாடு செய்யுங்கள். நற்பலன்கள் அனைத்தும் உங்களை தேடி வருவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய மிக பெரிய முயற்சியாக இருக்கும். கும்பம் ராசியில் பிறந்த அன்பர்களே, சமசப்த வீடு 7ஆம் வீடு என சொல்லக்கூடிய சிம்ம ராசியிலிருந்து நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களை நோக்கி வருகிறது. பொதுவாக 7ஆம் இடம் நடைமுறையில் இருக்கும் பொழுது உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சிறப்பான சந்தர்ப்பங்களை அந்த வீட்டில் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு அமைத்து தரும். அதோடு மட்டுமில்லாமல் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய சிறப்பான அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வந்து தரும். உங்கள் வீட்டினுடைய அதிபதி உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள் என பார்க்கும் பொழுது இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நற்பலன்கள் கொடுக்க இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, 6ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அவனுடைய 6ஆம் இடம் என்பது சிறப்பான வகையில் நல்ல வகையில் இருக்க வேண்டும். மீனம் ராசி அன்பர்களுக்கு வெற்றி அனைத்தும் சிம்ம ராசியிலிருந்து கொண்டு வந்து தரப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் 6ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன், பொதுவாக சொல்லக்கூடிய பழமொழி கெட்டும் பட்டணம்போ என்பார்கள். அதுபோல வெளி மாநிலங்களுக்கும் வெளி நாடுகளுக்கும் தொலைதூர ஊர்களுக்கும் தங்களுடைய பிழைப்புகளை தேடி பயணம் செய்வதற்கு நல்ல நாளாக இன்றைய தினத்தை அமைத்து தருகிறார் சந்திரன். உங்கள் வீட்டின் அதிபதி குரு உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன், மேசத்தில் அமர்ந்து ஆசிரியராக இருக்கக்கூடிய குரு பகவான் பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் மேற்படிப்பிற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வகையான முயற்சிகளுக்கும் உங்களது ஆசிரியர்களின் நல்ல ஆதரவை கொண்டு வந்து தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. இதன் தொடர்ச்சியாக வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய இருக்கிறீர்கள் அன்பர்களே. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன்.